Hi, hello, welcome guys. Welcome back to Fiverr Tamizha. So, நம்மளோட Fiverr Tamizha யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபைவர் சம்மந்தமான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபைவரில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு தெரியலன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டரை எடுத்துக்க முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நம்ம ஃபைவரை பற்றி தான் போட்டிருப்போம். அண்ட் சம் ஆர்டர்ஸ் வீடியோஸும் இதில் இன்க்ளூடடாக போட்டிருப்பேன். ஸோ மோஸ்ட்லி ஃபைவர் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட Fiverr Tamizha சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக எல்லோரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், ப்ரோ எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துக்கிறது? ஸோ ஃபைவருக்கு வந்துட்டு ப்ரோ எல்லாமே ஓகே தான், பட் என்னால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துக்க முடியல ப்ரோ, நான் என்ன பண்ணால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது ஒரே ஒரு விஷயம் பண்ணுறதால நமக்கு கிடைக்காது. சில விஷயங்கள் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அண்ட் கண்டிப்பாக சில விஷயங்களை நம்மளோட ஃபைவர் ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டேஷ்போர்டுக்கு வந்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ மை பிஸ்னஸை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் நம்மளோட யூசர் நேம், அதுக்கப்புறமா நம்ம கீழே எழுதுகிற ஒரு ஷார்ட் பயோ அண்ட் சில விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் நம்மளோட கிக்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், பார்க்க லுக்கிங் குட்டாக இருக்கணும். அண்ட் ப்ரொஃபஷ்னலான ஒரு ஃபோட்டோ, ஒரு கோட் வேர் பண்ணி இல்லாட்டி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோட பார்க்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. ரெண்டாவது ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ என்னோடய டிஸ்கிரிப்ஷன் நான் என்ன கேட்டகரி என்ன நீச்சை தேர்ந்தெடுத்துக்கின்ற பொறுத்து இருக்கும். ஸோ நீங்கள் உதாரணமாக ஒரு டெவலப்பராக இருக்கலாம், இல்லை டிசைனராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வெப்சைட் டிசைனராக இருக்கலாம். ஸோ வாட் எவர், ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் சூட்டபுளாக இருக்குமன்றதை நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்க கீக்ஸில் பார்த்து அதில் இருக்க பர்சன்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் எழுதலாம். ஓகே, அதுக்கப்புறமா உங்களோட எஜுகேஷன் ஸ்கில்ஸை இதில் ஆட் பண்ணணும், ரைட்? லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இதை ஆட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு இருக்க சர்டிஃபிகேஷன்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதில் இருக்க ஸ்கில் டெஸ்ட் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி, உதாரணமாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்ன்னு இருக்கும், இதில் ஆட் நியூ கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதெல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ஃபைவர் நிறைய எக்ஸாம்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட எக்ஸாம்ஸ்லாம் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டில் பாஸ் மார்க்ஸ் எடுத்திங்கன்னா அதுவும் உங்களோட ப்ரொஃபைலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு அதிகளவான ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அதிகளவான ஆர்டர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிங்க ப்ரோ, ஆனால் ஒரு ஆர்டருமே கிடைக்கலன்னு நிறைய பேர் கதைக்கிறது எனக்கு புரியுது. பட் இது ஒரு நாள் நம்ம பண்ணக்கூடாது, வீக்லி மந்த்லி டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணுறது மூலமாக தான் நமக்கு ஆர்டர் கிடைக்கும். ஸோ ஒரு வாட்டி பண்ணிட்டேன் ப்ரோ, அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டரே கிடைக்கலன்றதெல்லாம் இட்ஸ் யூஸ்லெஸ் வேர்ட். தொடர்ந்து இந்த விஷயங்களை ரிப்பீட்டடாக பண்ணிட்டுருங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணும். ஸோ போர்ட்ஃபோலியோன்றது எடுத்தோடனே ஃப்ரீலான்ஸிங்கில் வேறு யாருக்கும் இருக்காது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணணும், ஃப்ரீயாக ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது உங்களோட அந்த ஒர்க்குக்கு உங்களோட பையர் இல்லாட்டி நீங்கள் யாருக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்க உங்களை பற்றி சொல்கிற விஷயங்கள் இதுதான் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோவில் நான் எப்படி போர்ட்ஃபோலியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்? ஸோ ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா செலக்டிங் த ரைட் கேட்டகரி. ஸோ செலக்டிங் த ரைட் கேட்டகரின்னு பார்க்கும்போது இப்போ ஸ்விட்ச் டு பையிங்க்கு நான் கொடுத்துட்றேன். எல்லா கேட்டகரிஸும் இதில் மேலே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைவருக்குள்ளே வாரீங்க, வந்தோடனே எல்லோரும் ஓடி போய் எடுக்கிறது லோகோ டிசைன். சீரியஸாகவே உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. கிராஃபிக் அண்ட் டிசைன்ன்ற மெயின் கேட்டகரிக்குள்ளே தான் லோகோ டிசைன் இருக்குது. ஸோ கிராஃபிக் அண்ட் டிசைனுக்குள்ளே போய்ட்டு லோகோ டிசைனை ஜஸ்ட் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்களே பாருங்கள் இதில் சர்வீஸை கொடுக்குறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கண்டி. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது லோகோ டிசைனுக்கு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், 2.5 லட்சம் பேர் கூட போய் போட்டி போடுறதுக்கும் ஜஸ்ட் ஒரு 1000 பேரோட போட்டி போடுறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ நான் நிறைய லோ காம்படிஷன்ஸ் கிக்ஸ் ஷோ பண்ணும்போது ரிசல்ட்டெல்லாம் ஒரு 1000 2000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க கேட்டகரிஸில் நீங்கள் டைரெக்டாக உங்களோட கிக்ஸை ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஈஸியாக ஆர்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 2.5 லட்சம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபைவருக்குள்ளே வர ஒரு கிளையண்ட் அவர் பார்ப்பார், ஓகே
ஃபர்ஸ்ட் எவர் இந்த இருக்குது, ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு அவர் சர்ச் பண்ணிட்டு வரும்போது அவர் மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேஜை தாண்டவே மாட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட அவங்க எடுத்துருக்க ரிவ்யூஸை பாருங்கள், 225 ரிவ்யூஸ், 1000 ரிவ்யூஸ். ஸோ 1000 ரிவ்யூஸுக்கு மேலே வந்து தான் இவங்க எல்லோரும் ஃபஸ்ட் பேஜில் நிற்கிறாங்க. ஸோ இவங்க கூட போட்டி போடணுன்னா கிட்டத்தட்ட 3-4 வருஷம் தொடர்ந்து இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கணும் அண்ட் ரெகுலராக நமக்கு ஓட கிடச்சிட்ருக்கணும். பட் இவ்வளோ டஃப்பான ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்து ஆர்டர் எடுக்கிறன்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, ரைட்? ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களோட கிக் என்ன கேட்டகரியில் வரணும் அப்படின்றத சாய்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு லோ காம்படிஷன் இருக்க ஒரு கேட்டகரியாக சாய்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆர்டர்ஸ் கிடைக்கும். அண்ட் லோ காம்படிஷனாக இருக்க கிக்ஸை மோஸ்ட்லி ட்ரை பண்ணும்போது ஈஸியாக உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மூணாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்திங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து கிராஃபிக் அண்ட் டிசைனுக்குள்ளேயே நிறைய ஃபீல்டு இருக்குன்னு தானே. உதாரணமாக ரெஸ்யூம் டிசைன் அப்படின்னு சொல்லி இதை ஒரு டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரெஸ்யூம் டிசைனு கிட்டத்தட்ட 6000 பேர் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் எப்படி அவங்களோட கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் டிசைன் சிவி டிசைன் இன் எடிட்டபிள் ஃபார்மட். அதாவது இவர் வந்து ஒரு ரெஸ்யூம் டிசைனையோ இல்லை சிவி டிசைனையோ எடிட்டபிள் ஃபார்மட்டுக்கு மாற்றி கொடுப்பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, ஐ வில் க்ரியேட் டிசைன் யோர் டாக்குமெண்ட் இன் ஆப்பிள் பேஜஸ். ஸோ ஆப்பிள் பேஜஸ் மாதிரி அவர் ரெடி பண்ணி தருவாராம். ஸோ இங்கெல்லாம் கொடுத்துருக்கவர் என்ன சொல்லியிருக்கார், ஐ வில் டிசைன் ரீரைட் ப்ரொஃபஷனல் சிவி ரெஸ்யூம் கவர் லெட்டர் இன் 2 hours. ஸோ ஒவ்வொரு பர்சன்ஸும் என்ன விதமான கீவேர்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக விளங்கும். ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கு ஐ வில் க்ரியேட் அண்ட் டிசைன் யுவர் டாக்குமெண்ட் இன் ஆப்பிள் பேஜஸ். ஸோ அடுத்தால் சொல்லியிருக்கு ஐ வில் டூ ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் டிசைன் சிவி டிசைன் இன் எடிட்டபிள் ஃபார்மட். அடுத்தவர் சொல்லியிருக்கு ஐ வில் டிசைன் அண்ட் ரீரைட் ப்ரொஃபஷனல் சிவி ரெஸ்யூம் கவர் லெட்டர் இன் 2 hours. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தனிப்பட்ட விதமான கீவேர்ட்ஸை இதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் ஒரு சர்வீஸை கொடுக்குறீங்கன்னும் போது இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நம்மளோட Fiverr பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஐ பட்டனில் Fiverr பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். அண்ட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கூட நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ Fiverr சம்மந்தமாக உள்ளே வாரீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை ஆரம்பத்துலேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் மோஸ்ட்லி கிளியர் ஆகும்ன்றதை நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீவேர்ட் ரிசர்ச் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ கண்டிப்பாக கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு கிக் நீங்கள் போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆர்டர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ Fiverrக்குள்ளே வந்துட்டோம் சும்மா ஒரு கிக்கை க்ரியேட் பண்ணி போடுவோம்ன்ட்டு நீங்கள் யோசிச்சு உள்ள போட்டிங்கன்னா அதில் எந்த விதமான யூஸுமே இல்லை. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் ஸ்கில்ஸை வச்சுக்கொண்டு இதில் தங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில் நம்ம போட்டி போடணும்னா கண்டிப்பாக நம்மக்கிட்டேயும் ஒரு ஸ்கில் இருக்கணும். அந்த ஸ்கில்லில் நம்ம ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக ஆர்டர் கிடைக்கும். ஸோ அப்படி நம்ம இல்லைன்னும் போது கண்டிப்பாக ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா Fiverrல அந்த ஸ்கில் சம்மந்தமான கிக்ஸை நம்ம போடும்போது நமக்கு ஈஸியாக ஆர்டர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி போடும்போது. ஓகே, ஸோ நாலாவதாக ப்ரொஃபஷ்னலிசம். ஸோ ப்ரொஃபஷ்னலிசம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலையை நம்ம செய்யும்போது அந்த வேலைக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். உதாரணமாக நான் இப்போ வந்து ஒரு டிசைனராக இருக்கணும் போது நான் என்ன செய்யணும், கரெக்டாக ஒவ்வொரு அல்கோரிதத்தையும் ஸோ இப்போ நான் ஒரு டிசைனராக இருக்குன்ற போது நான் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னோடய டெஸ்க்கை நான் க்ளீனாக வச்சுக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது, நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட மூட் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாமல் இருக்கணுமன்றதுக்காக ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ப்ளே மியூசிக் போடணும். அண்ட் நான் செய்கிற மிஸ்டேக்ஸை முடிஞ்ச வரைக்கும் டைரெக்டாகவே கிளைண்ட்டை கொண்டு போய் காட்டாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்குள்ளே ஷேர் பண்ணி இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண போல இருக்கா, இல்லாட்டி எதுவும் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குன்ற உங்களோட ஐடியா இருக்கா, இப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஐடியா எடுக்கும்போது நமக்கு தெரியும். ஓகே ரைட், நம்மளோட வேலையில் 5 பேர் காட்டும்போது 3 பேருக்கு பிடிச்சிருக்கு, 2 பேருக்கு பிடிக்கல, ஒரு ஆள் இப்படி சொல்கிறேன், ஒரு அப்படி சொல்கிறேன்னும் போது ஒவ்வொருத்தர்ட்டேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக்கி நம்ம கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது கிளைண்ட் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் செய்கிற வேலைக்கு ப்ரொஃபஷ்னலாக இருங்க. ரெண்டாவது, ப்ரொஃபஷ்னலிசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம். ஸோ Fiverr பொறுத்த வரைக்கும் நான் Fiverr அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வேலை பிரதர், அதனால் என்னால் Fiverrல உட்காந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நான் என்ன தான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு
நீங்கள் வேலை முடிஞ்சு ஈவினிங் வீட்டை வந்ததுலேருந்து அப்புறம் நைட் தூங்கும் வரைக்கும் ஒரு டைம் கிடைக்கும். அண்ட் ஏர்லி மார்னிங் நீங்கள் எழும்பி உங்கள் வேலைக்கு போகிறது வரைக்கும் ஒரு டைம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைனில் இருங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவரோட அல்கோரிதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் மினிமமாக 15 ஹவர்ஸ் அவங்களோட பிளாட்ஃபார்மில் ஸ்பெண்ட் பண்ணினா மட்டும்தான் ஃபைவர் அவங்கள என்ன பண்ணும், ப்ரொமோட் பண்ணும். அவங்களுக்கு இப்போ உதாரணமாக சர்ச் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் சர்ச் பண்ணுறேன், நான் 100% அடித்து சொல்கிறேன், ஒரு கிக் ரிசர்ச் பண்ணுறவங்க இல்லாட்டி புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவங்க தான் செகண்ட் பேஜை கிளிக் பண்ணி போவாங்களே தவிர ஒரு சர்வீஸை தேடி வரவங்க கடைசி வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜை தாண்டி போகவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவையான விஷயம் முன்னுக்கே இருந்துடும். ஸோ அவன் 2வது பேஜில் போய் செக் பண்ண மாட்டான். பட் நம்ம 2வது பேஜில் தான் இருக்கோமன்ற பட்சத்தில் இங்கே நமக்கு உதவப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன். ஸோ இங்கே வாரே பட்ஜெட்டை கிளிக் பண்ணுறேன், பட்ஜெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சில டீட்டெயில்ஸுக்குள்ளே போய்ட்டு ஆன்லைன் நம்ம கொடுத்தேருன்னா, இப்போ ஆன்லைனில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். 5000 சர்வீஸ் கொடுக்குற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஆன்லைனில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே காம்படிஷன் வந்து ஈஸியாக கஷ்டமாண்டு வெறும் 500 பேர் கூட இல்லை. அதாவது ஒரு கேட்டகரியில் வந்து 100% செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் 10% செல்ல மட்டும்தான் ஆன்லைனில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே லோவான ஒரு கேட்டகரியில் உங்களோட கிக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட கிக் எவ்வளவு குவான்டிட்டியில் இருக்குது, ஸோ எத்தனை பேர் வந்து இந்த சர்வீஸை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணி அதில் லெஸ்ஸாக இருக்க ஒரு கேட்டகரியில் வந்து ஒரு கிக்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஆர்டர் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பொறுத்து. நீங்கள் மோஸ்ட்லி ஃபுல் டைம் ஆன்லைன்லேயே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபைவர் ப்ரொஃபைலே மவுண்ட் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஆன்லைனில் மற்ற வேலையில் பார்க்கலாம். இல்லை நீங்கள் வெப் சீரிஸ் பார்ப்பீங்களா, இன்னொரு டேப்பில் உங்களோட ஃபைவர் ப்ரொஃபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி போய் செக் பண்ணிக்கோங்க, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஆன்லைன்லேயே இருந்துகிட்ருப்பீங்க. ஸோ ஒரு பையர் வாரியர், ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் கொடுக்குறே, பட்ஜெட்டு கொடுக்குறே, தேடுறே, 3வது 4வதும் கூட கிக் ஷோ ஆகுது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு கிளிக் பண்ணி உங்களோட ஆஸ்க் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த 4 விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக மினிமம் வித்தின் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். அதெல்லாம் நாங்கள் 100% கேரண்டி. பிகாஸ் நாங்கள் ரன் பண்ணுற கோர்ஸில் கூட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்போம். இதில் என்னென்ன விஷயங்களை கிளியராக பண்ணணும், டாஸ்க் பேஸில் பண்ணணுன்றதெல்லாம் கிளியராக சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கு ஃபைவருக்குள்ளே வந்து இன்னும் எந்த ஆர்டர்ஸும் கிடைக்கல, இல்லை ஃபைவருக்குள்ளே வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஃப்ரீலான்சிங் கற்றுக்கிட்டு ஃப்ரீலான்சிங்கில் ஏர்ன் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கீங்க, இப்படியான எல்லாருமே எங்களோட ப்ராஃபிட் வித் ஃபைவர் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸோட ப்ரைஸும் வந்து மார்க்கெட் ரேட்லேருந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. 50% சீப்பில் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா, கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணி கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த 4 டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஈஸியாக நம்மளால் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ சீக்கிரமாக உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு நம்மளோட வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ ஐ கெட் மை ஃபஸ்ட் ஆர்டர்ண்டு. ஸோ உங்களோட அந்த கமெண்ட்டுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா, தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.